அப்படி எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் திரும்ப பணியில் சேர்ந்தீங்க நீங்கள்? எனக்கு 2ஆம் நாளே தானே சார் பணி. என்னையே தான் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே சார். ஃபுல்லாக வந்துட்டு நான் புண்ணாக இருக்கும்போதே ஈவன் சுப்பிரமணிய சாமி மினிஸ்டர் வந்து பார்த்தாரு, மூப்பனார் பார்த்தாரு, மாப்போசி பார்த்தாரு, நெடுஞ்செழியன் பார்த்தாரு, எல்லா விஐபிஸும் பொலிட்டீஷியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. நான் வேதனையோடு படுத்துக்கிட்டே தானே அவங்களுக்கு லேசாக பதில் சொல்ல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த புண்ணோட தானே. அப்புறம் சிபிசிஐடி அடுத்த நாள் வந்துட்டாங்க. அதுக்கும் பிறகு நம்ம சிபிஐ டைரக்டர் மிஸ்டர் கார்த்திகேயன் சார் வந்துட்டாங்க. அந்த டீம் சிபிஐ டீம் வந்துட்டாங்க. நான் தான் பேசிகிட்டே இருக்கேன் சார். கண்டினியூவாக இவங்க எவிடன்ஸ்க்கு என்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கு பிறகு நான் சீக்கிரமாகவே புண்ணு கொஞ்சம் இந்த கையில் இருக்கும்போதேவே நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுறாங்க, மல்லிகை கூப்பிடுறாங்க. அதனால் நான் கொஞ்சம் புண்ணு ஆறாமலே நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் சார். ஒரு 3 மாதத்துலேயே நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் பணியாற்றீங்க நீங்கள்? எந்தெந்த பிரிவில் இருந்தீங்க? அதே காஞ்சிபுரத்தில் இருந்தேங்க சார். அப்புறம் வந்து சிபிஐ வந்தேன், சிபிஐ டெபுடேஷன் வந்தேன். அப்புறம் ஃபயர் சர்வீஸ் விஜிலன்ஸ் போனேன். அப்புறம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருந்தேன். அப்புறம் கொத்தவாச்சாடி ஆளுமனாக போனேன். அப்புறம் வந்துட்டு கிண்டி ஆளுமன் வந்தேன். அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ப்ரொமோஷன் ஆகிட்டு ஏசி வெல்ஃபராக இருந்தேன். ஏசி சிஆர்பியில் இருந்தேன், கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் இருந்தேன். அப்புறம் வந்து சோஷியல் ஜஸ்டிஸு இந்த பிரிவில் இருந்தேன். அதன் பிறகு அங்கேருந்து ப்ரொமோஷன் ஆகிட்டு அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக நாகப்பட்டினம் மதுவிலக்கு பிரிவு போனேன். அதுக்கு பிறகு விழுப்புரம் வந்தேன், ஹெட் குவார்ட்டர் ரேடியஸ்க்கு வந்தேன். அங்கேருந்து தான் ரிட்டையர்ட் ஆனேன்.